ಒಳ್ಳೆಯವನು. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ಹೇಳಿ ಕರ್ತನು ತುಂಬಾ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನು. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ಕರ್ತನು ತುಂಬಾ ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವನು. நம்மளோடு பேச வந்திருக்கிறார். ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಲು ಬಂದಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து 4 நாட்கள் இந்த உபவாசத்தை முடிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். ಸತತವಾಗಿ 4 ದಿವಸಗಳು ಉಪವಾಸ ಮುಗಿಸುವಂತೆ ಕರ್ತನು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ದಾನೆ. 5வது நாளில 5ನೇ ದಿನದಲ್ಲಿ மறுபடியுமாக ಪುನಃ ஆலயத்தில் இணைந்து கொள்ள ಒಂದು ಆಲಯದಲ್ಲಿ ಕೂಡುವಂತೆ கர்த்தர் தாம் இந்த இரக்கத்தை தயவு தந்திருக்கிறார். ಕರ್ತನು ತಾನೇ ಈ ಕನಿಕರ ದಯೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கவனிதே பிள்ளையே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. தொடர்ந்து இந்த 21 நாள் உபவாச ஜெபம் 21 ದಿವಸ ಉಪವಾಸ ಪ್ರಾರ್ಥನೆ எனக்கும் உங்களுக்கும் ನನಗೂ ನಿಮಗೂ ஆசீர்வாதமாக காணப்படணும். ಆಶೀರ್ವಾದವಾಗಿರಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. அன்பான சகோதர சகோதரி, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த 21 நாள் ஜெபத்தின் மூலமாக 21 ಉಪವಾಸ கர்த்தர் சில தெய்வீக ஆலோசனை எனக்கு நமக்கு கொடுக்க போகிறார். ಕರ್ತನು ದೈವಿಕ ಆಲೋಚನೆಗಳನ್ನು ನನಗೂ ನಿಮಗೂ ಕೊಡಲಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. சோ எந்த ஆலோசனை? ಎಂತಹ ಆಲೋಚನೆ? சொல்லுங்க. ஆலோசனை வேற, ಆಲೋಚನೆ ಬೇರೆ, தெய்வீக ஆலோசனை வேற. ದೈವಿಕ ಆಲೋಚನೆ ಬೇರೆ. எதுமே தெரியும்? ஆமென். மனுஷர் எல்லா விஷயத்திலையும் ಮನುಷ್ಯರು ಎಲ್ಲಾ ವಿಷಯದಲ್ಲಿಯೂ யோசிப்பதே ஆனால் ಯೋಚಿಸುವುದಾದರೆ அவன் வாழ்க்கையில் தோல்வி வராது. ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಸೋಲೇ ಬರಲ್ಲ. கேட்டா இல்லையா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? அப்ப யோசனை பண்ணி ஏன் தோல்வி அடைகிறோம்? ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು ಯಾಕೆ ಸೋಲು ಅನುಭವಿಸುತ್ತೇವೆ? ஆலோசனை உண்டு. ಆಲೋಚನೆಗಳುಂಟು. எல்லா மனுஷருக்கும் ஆலோசனை உண்டு. ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೂ ಆಲೋಚನೆ ಉಂಟು. சிலருக்கு தான் ಕೆಲವರಿಗಷ್ಟೇ தெய்வீக ஆலோசனை. ದೈವಿಕ ಆಲೋಚನೆ. ஆமென். கிறிஸ்தவனுக்கு ஆலோசனை முக்கியமல்லதே பிள்ளையே. ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಆಲೋಚನೆ ಮುಖ್ಯವಲ್ಲ. கிறிஸ்தவனுக்கு தெய்வீக ஆலோசனை முக்கியம். ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ದೈವಿಕ ಆಲೋಚನೆ ಮುಖ್ಯ. எனக்கு உங்களுக்கு எந்த ஆலோசனை முக்கியம்? ನನಗೂ ನಿಮಗೂ ಎಂತ ಆಲೋಚನೆ ಮುಖ್ಯ? பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿ. மனுஷருடைய ஆலோசனை முக்கியமல்ல. ಮನುಷ್ಯರ ಆಲೋಚನೆ ಮುಖ್ಯವಲ್ಲ. தெய்வீக ஆலோசனை முக்கியம். ದೈವಿಕ ಆಲೋಚನೆ ಮುಖ್ಯ. ஆண்டவர் வார்த்தை சொல்கிறது, ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, உன்னுடைய யோசனையால் உன்னுடைய நினைவுகள், ನಿನ್ನ ಯೋಚನೆಗಳು, உன்னுடைய ஆலோசனைகள், ನಿನ್ನ ಆಲೋಚನೆಗಳು, அப்புறம் நின் ஆலோசனை காணப்பட்டிருக்கும். ಕನ್ನಡದಲ್ಲಿ ನಿನ್ನ ಆಲೋಚನೆಗಳು ಎಂದು உன்னுடைய ಬರೆದಿದೆ. எண்ணங்கள், உன்னுடைய நினைவுகள், ನಿನ್ನ ಯೋಚನೆ, ನಿನ್ನ ನೆನಪುಗಳು கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. ಕರ್ತನ ಆಲೋಚನೆಗಳಲ್ಲ. ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறான்ட்ட? ಕರ್ತನೇನು ಬಯಸುತ್ತಾನೆ ನಿಮ್ಮ ಬಳಿ? மனுஷரின் ஆலோசனை கேட்பதில்லை, ಮನುಷ್ಯನ ಆಲೋಚನೆ ಕೇಳುವುದಿಲ್ಲ, மாறாக ಬದಲಾಗಿ ஒரு தெய்வீக ஆலோசனை பார்க்கிறார். ದೈವಿಕ ಆಲೋಚನೆ ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. 21 நாட்களும் 21 ದಿವಸವೂ கர்த்தர் பிரசங்க மூலமா பேசுவதில்லை. ಕರ್ತನು ಪ್ರಸಂಗದ ಮುಖಾಂತರ ಮಾತನಾಡುವುದಲ್ಲ, ஆலோசனை கொடுக்க போகிறார். ಕರ್ತನು ಆಲೋಚನೆ ಕೊಡಲಿದ್ದಾನೆ. மோசே பார்த்து சொன்னார், ಕರ್ತನು ಮೋಸೆಯನ್ನು ನೋಡಿ மோசேயே மோசேயே, ಮೋಸೆಯೇ நான் உன்னோடு பேச மலைக்கு வா சொன்னார். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತೇನೆ, ಬೆಟ್ಟವೇರಿ ಬಾ. ಯಾಕೆ? அடடட பேசிருக்கலாம் இல்லையா? ಹಾಗೆ ಮಾತನಾಡಿರಬಹುದಲ್ಲ. மலைக்கு ஏற சொன்னார். ಯಾಕೆ ಬೆಟ್ಟವೇರಲು? நான் உன்னோடு பேச மலைக்கு வா சொல்கிறார். ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು, ಬೆಟ್ಟ ಏರು. ಯಾಕೆ? எதுக்கு மலைக்கு சொல்றாரு? ಯಾಕೆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಬರಲು ಹೇಳಿದರು? அவனுக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக. ಅವನಿಗೆ ಆಲೋಚನೆ ಹೇಳುವಂತೆ. ஹல்லேலூயா. அப்ப இந்த 21 ஜெபத்துல 21 ದಿವಸದ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ பிரசங்க வேற, ஆலோசனை வேற. ಪ್ರಸಂಗ ಬೇರೆ, ಆಲೋಚನೆ ಬೇರೆ. எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆமென். ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ಪ್ರಸಂಗ ಬೇರೆ, ஆலோசனை வேற. ಆಲೋಚನೆ ಬೇರೆ. ಪ್ರಸಂಗದಲ್ಲಿ கர்த்தர் இருக்கிற போல பேசுவார். ಕರ್ತನು ಇರುವುದನ್ನು ಇದ್ದ ಹಾಗೆ ಮಾತನಾಡುವ. ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ கர்த்தர் தெய்வீக ಕಾರ್ಯಗಳನ್ನು வெளிப்படுத்துவார். ಕರ್ತನು ಕೆಲವು ದೈವಿಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುವ. ನಮಗೆಲ್ಲ ಕನ್ಫ್ಯೂಷನ್ ಆಗಿದೆ, ನಮಗೆಲ್ಲ ಕಳವಳವಾಗಿದೆ. ಅದೇ எப்பவுமே சொல்லுவேன், ಅದಕ್ಕೆ ಯಾವಾಗಲೂ ಹೇಳುವೆ, கர்த்தர் நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. அப்ப நல்லா புரியுதே பிள்ளையே. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ஆண்டவரின் 21 நாட்களும் ಈ ಕರ್ತನ 21 ದಿವಸವೂ ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಆಲೋಚನೆ கொடுக்க போறார். ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಆಲೋಚನೆ ಕೊಡಲಿದ್ದಾರೆ. இது கேட்டு கீழ்ப்படிந்து தன் வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொள்கிறாங்க. ಇದನ್ನು ಕೇಳಿ ವಿಧೇಯರಾಗಿ ತಮ್ಮ ಜೀವಿತ ಯಾರು ಕ್ರಮಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೋ, 2025 வருஷம் உங்க வாழ்க்கை நடக்க நன்மையான காரணம், அதிசயமான காரணம் நம்ம கண்கள் பார்க்க போகுது. 2025ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನಡೆಯುವ ಅದ್ಭುತ ಅತಿಶಯ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನೋಡಲಿವೆ. ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ, ಸೂಚಕ ಕಾರ್ಯ ನಮ್ಮ ಜೀವನ ದೇವರು ತೋರಿಸ್ತಾರೆ. ಆಮೆನ್. நன்மையான காரியங்கள், ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯಗಳು. எந்த காரியம்? ಎಂತಹ ಕಾರ್ಯ? நன்மையான காரியம் நடக்கணும். ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ನಡೆಯಬೇಕು. எத்தனை பேர் இந்த வருஷத்துல எல்லாம் நன்மையா முடிஞ்சிச்சு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತು? ಅದೇ ರೀತಿ
ஆமே கிறிஸ்துனுக்குள்ள ಕ್ರೈಸ್ತರಲ್ಲಿ ஆண்டருக்கு பிடிக்காத ஒரே காரியம் ಕರ್ತನಿಗೆ ಇಷ್ಟವಾಗದ ಒಂದೇ ಕಾರ್ಯ, எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது, ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿದೆ, கொஞ்சம் ரெடி ஆயிட்டேன், ಸ್ವಲ್ಪ ರೆಡಿ ಆದೆ, பரவாயில்ல, ಪರವಾಗಿಲ್ಲ, இன்னைக்கு பரவாயில்ல, ಇವತ್ತು இது ಪರವಾಗಿಲ್ಲ. இயேசு பிடிக்காத காரியம். ಇದೇ ಸ್ವಾಮಿಗೆ ಇಷ್ಟವಾಗದ ಕಾರ್ಯ. ஆண்டவர் சொல்றாரு, ಕರ್ತನೇನ್ ಹೇಳ್ತಾನೆ? குமாரன் விடுவித்தால் ಕುಮಾರನು ಬಿಡಿಸಿದರೆ மெய்யான விடுதலை. ನಿಜವಾದ ಬಿಡುಗಡೆ. அந்த காலு ஆஃப் முக்கா ஒன்னால இருக்காது, ಅದರಲ್ಲಿ ಅರ್ಧ ಕಾಲು ಮುಕ್ಕಾಲೆಲ್ಲ ಇರಲ್ಲ, கம்ப்ளீட்டட். ಸರಿಯಾಗಿ ಪೂರ್ತಿಯಾಗಿ. ஹalleluya ஹalleluya. அப்ப இந்த 21 நாட்களும் 21 ದಿವಸವು கர்த்தர் எனக்காக உனக்காக ಕರ್ತನು ನನಗಾಗಿ சில ನಿಮಗಾಗಿ தெய்வீக ஆலோசனை கொடுக்கிறார். ಕೆಲವು ದೈವಿಕ ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾರೆ. இது கேட்டு ಕೇಳಿ கீழ்ப்படிந்து ವಿಧೇಯರಾಗಿ இது நம்ம வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தும் போது ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸುವಾಗ ஏன் பிரயோஜனப்படுத்துகிறோம் என்றால் ಯಾಕೆ ಇದನ್ನು ಉಪಯೋಗಿಸುತ್ತೇವೆಂದರೆ நமக்கு சிலரை போல பலரை போல ನಮಗೆ ಅನೇಕರ ರೀತಿ நல்லா வாழ தெரியும், ಚೆನ್ನಾಗಿ ಬದುಕಲು ಗೊತ್ತು, நல்ல சம்பிருதியா இருக்க தெரியும், ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರುವುದಕ್ಕೆ நல்ல ಗೊತ್ತು, செழிப்பா இருக்க தெரியும். ಚೆನ್ನಾಗಿರುವುದಕ್ಕೆ ஏன் ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರಲು அதெல்லாம் ಗೊತ್ತು. ஒதுக்கிட்டு கர்த்தருக்காக வாழ நினைக்கிறோம்? ಯಾಕೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಬಿಟ್ಟು ಕರ್ತನಿಗಾಗಿ ಬದುಕಲು ನೆನೆಸುತ್ತೇವೆ? வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, கர்த்தருக்காக நீ எதெல்லாம் இழந்தாயோ, ಕರ್ತನಿಗಾಗಿ ನೀನೇನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡೆಯೋ, கர்த்தருக்காக எதெல்லாம் இழக்கப்பட்டாயோ இழந்தாயோ, ಕರ್ತನಿಗಾಗಿ ಏನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡೆಯೋ. ஒரு நாட்கள் கர்த்தர் அதை நம்மளோட பேச போகிறார். ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನ ಅದನ್ನ ಮುಂದಿಗೆ ಮಾತನಾಡಲಿದ್ದಾರೆ. கர்த்தருக்காக எதெல்லாம் இழக்கப்பட்டோமோ, ಕರ್ತನಿಗಾಗಿ ಏನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಂಡೆವೋ ஏற்ற வண்ணமாக மகிமையான காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕ ರೀತಿ ಮಹಿಮೆಯ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತದೆ. ಅದಕ್ಕಾக தான் இந்த சுத்திகரிப்பு சபை. ಅದಕ್ಕಾಗಿ ಶುದ್ಧೀಕರಣ ಪ್ರಾರ್ಥನೆ. ஏன் நம்ம முடிஞ்ச சுத்திகரிக்க சொல்கிறோம்? ಯಾಕೆ ಸಾಧ್ಯವಾದಷ್ಟು ಶುದ್ಧೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ நேத்து அந்த வார்த்தை கேட்ட நம்ம ನೆನ್ನೆ ಆ ವಾಕ್ಯ ಕೇಳಿದೆವು. நம்ம தூசில் இருக்கிறோம், ನಾವು ಧೂಳಿನಲ್ಲಿದ್ದೇವೆ. ஐயல் எருசலேம் கர்த்தர் சொன்னார், ಆದ್ದರಿಂದ ಯೆರೂಸಲೇಮನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು எருசலேமே ಹೇಳಿದನು, எருசலேமே எழும்பு, ಯೆರೂಸಲೇಮೇ ಯೆರೂಸಲೇಮೇ நீ ಎಚ್ಚೆತ್ತುಕೋ, தூசில் இருக்கிறாய், ಧೂಳಿನಲ್ಲಿದ್ದಿ, நீ விழித்துக்கೋ. ಎಚ್ಚೆತ್ತುಕೋ. ஆண்டவர் காட்டுகிறார், ಕಾರಣ ಕರ್ತನು சீயோன் ತೋರಿಸುತ್ತಾನೆ, கன்னியே, ಸಿಯೋನ್ உன் ಕನ್ನಿಕೆಯೇ, கழுத்து ನಿನ್ನ ಕತ್ತು கட்டப்பட்டிருக்கிறது. ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆமென் ஹalleluya. அப்ப இந்த 21 நாளும் 21 ದಿವಸವು ஆண்டவர் சில கட்டுகளை குறித்து பேச போகிறார். ಕರ್ತನು ಕೆಲವು ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿದ್ದಾನೆ. வந்திருக்க சபையில் இருக்க எல்லாருக்கும் ஒரு விதமான கட்டுகள் இருக்கிறது. ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಎಲ್ಲರಿಗೂ ಒಂದೊಂದು ರೀತಿಯ ಕಟ್ಟುಗಳಿದೆ. அல்ல சபை சிலருக்கு அநேக கட்டுகள் இருக்கிறது. ಸಭೆಯಲ್ಲಿರುವ ಅನೇಕರಿಗೆ ಅನೇಕ ಕಟ್ಟುಗಳು ಇವೆ. ஆண்டவர் வெளியே சில 17 விதமான கட்டுகள் இருக்கிறது. ಕರ್ತನು ಪ್ರಕಟಿಸಿರುವ 17 ವಿಧವಾದ ಕಟ್ಟುಗಳಿವೆ. சிலருக்கு 1-2 இருக்கலாம், ಕೆಲವರಿಗೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದೆರಡು ஆனா ಇರಬಹುದು. பலருக்கு 17 விதமான கட்டுகள் இருக்குது. பிள்ளையே, ಅನೇಕರಿಗೆ 17 ವಿಧವಾದ ಕಟ್ಟುಗಳಿವೆ. இந்த கட்டுகள் கத்த அவிழ்க்க போறார். ಈ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕರ್ತನು ಬಿಚ್ಚಲಿದ್ದಾನೆ. அவிழ்க்கப்பட்டாதான் ಬಿಚ್ಚಲ್ಪಟ್ಟರೇನೆ 2025 வருஷம் கர்த்தரும் வாழ்க்கையில் வைத்த காரியங்களை நானும் நீ அனுபவிக்க முடியும். 2025ರಲ್ಲಿ ಕರ್ತನು ನನಗಾಗಿ ನಿಮಗಾಗಿ ಇಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅನುಭವಿಸಲು ಸಾಧ್ಯ. அப்ப இந்த 24 அனுபவிச்சுமா? 2024ರಲ್ಲಿ ಅನುಭವಿಸಿದೆವಾ? சொல்லுங்க. கம்ப்ளீட்டா கர்த்தர் கிட்ட நன்மையான பெற்றுக்கொண்டேனா? ಹೇಳಿ, ಕರ್ತನ ಬಳಿ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ನಾನು ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವಾ? குறைந்திருக்குதே பிள்ளை. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕೊರತೆಯಾಗಿದೆ. ஹalleluya. அதுக்கு தான் இந்த தெய்வீக ஆலோசனை கர்த்தர் கொடுக்கிறார். ಅದಕ್ಕೆ ಈ ದೈವಿಕ ಆಲೋಚನೆ அப்ப ಕರ್ತನು முதலாவது இந்த கர்த்தர் பேசின வார்த்தைகள் ಮೊದಲನೇ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾಡಿದ மரண கட்டுகளை குறித்து கர்த்தர் பேசினார். ಮರಣ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕುರಿತು ಕರ್ತನು என் ಮಾತನಾಡಿದ. வாழ்க்கையில் சில மரண கட்டுகளை ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿದ್ದ ಕೆಲವು ಮರಣ ಕಟ್ಟುಗಳನ್ನು கர்த்தர் தெளிவாக போதித்த, தெளிவாக காட்டினார். ಕರ್ತನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತೋರಿಸಿದ, ಬೋಧಿಸಿದ. அப்ப நமக்கு பின்பதாக அல்லது முன்பதாக அல்லது மறைஞ்சி ನಮ್ಮ ಹಿಂದೆಗಡೆ ಮುಂದೆಗಡೆ ಮರೆಯಾಗಿ அனுதி என்னை உன்னை தள்ளும்படியாக ಅನುದಿನ ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ತಳ್ಳುವಂತೆ மரணத்தின் ஆவிகள் ஏவப்பட்டிருக்கிறதே பிள்ளையே. ಮರಣದ ಆತ್ಮಗಳು ಚೆನ್ನಾಗಿ அநேகர் ತಿಳಿದುಕೊಳ್ಳಿದ್ದೇವೆ சும்மா விழுந்து ಮಕ್ಕಳೇ. செத்து போயிட்டு இருக்கிறான். ಅನೇಕರು ಸುಮ್ಮನೆ ಬಿದ್ದು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. காலையில நைட்டு படுத்தோம், காலை ஏஞ்சிக்க முடியல. ರಾತ್ರಿ ಮಲಗಿದವನು ಬೆಳಗ್ಗೆ ಏಳಲಿಕ್ಕಾಗಿಲ್ಲ. என்ன காரணம்? ಕಾರಣ மரண கட்டுகள். ಮರಣ ಕಟ್ಟುಗಳು. ஹalleluya. அப்ப உன்னை என்னை மரண கட்டு ஆளுகை செய்கிறது. ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಮರಣದ ಕಟ್ಟು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುತ್ತಿದೆ. எதுக்காக? ಯಾವುದಕ್ಕಾಗಿ? ஏதாவது விதத்துல ಯಾವುದಾದ್ರೂ ವಿಧದಲ್ಲಿ தள்ளி சாகடிக்கணும். ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಕೊಲ್ಲಬೇಕು. ಎರಡನೇದು ஆண்டவர் பேசினார், ಕರ್ತನು ಮಾತನಾಡಿದನು, பாதாள கட்டு சூழ்ந்திருக்கிறது. ಪಾತಾಳದ ಕಟ್ಟು ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದೆ. பாதாளம் எனக்கு உனக்கு விரோதம் தைரியம் ஜெயம் எடுப்பதற்காக போராடுகிறது. ಪಾತಾಳ ದಿನವೂ ನಿನ್ನ ವಿರುದ್ಧವಾಗಿ ಜಯ ಹೊಂದುವಂತೆ ಹೋರಾಡುತ್ತಿದೆ. பாதாள கட்டுகள் ಪಾತಾಳದ
பாதாளದ என்னை கட்டுಗಳು சூழ்ந்திருக்குதே பிள்ளையே. ನನ್ನನ್ನು ಆವರಿಸಿದೆ. பாதாள கட்டு என்றால் ಪಾತಾಳದ ಕಟ್ಟಿದ್ದರೆ என்னை உன்னை பாதாள ஜெயிக்க அனுதின போராடுகிறது. ನನ್ನನ್ನು ನಿನ್ನನ್ನು ಪಾತಾಳ ಗೆಲ್ಲುವಂತೆ ಅನುದಿನ ಹೋರಾಡುತ್ತಿದೆ. பேதுரு பார்த்து சொன்னார், ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು ಪೇತ್ರನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಿದ, உன்னுடைய மேல ನಿಮ್ಮ ಮೇಲೆ சபை கட்டுவேன், ಸಭೆಯನ್ನು ಕಟ್ಟುವೆ, வல்லமை மேற்கொள்ளாது, ಪಾತಾಳದ ಶಕ್ತಿ ಅದನ್ನು ಗೆಲ್ಲಲಾರದು. ஆமென். அப்ப மேற்கொள்ளாதுன்னு அர்த்தம் ಗೆಲ್ಲಲಾರದಂದ್ರೆ ಏನರ್ಥ? ஜெயிக்காது, ಗೆಲ್ಲದು. அப்ப பாதாள என்னது? ಪಾತಾಳದ ಯೋಚನೆ ಏನು? ஜெயிக்கணும், ನಿನ್ನನ್ನು ಗೆಲ್ಲಬೇಕು. சொல்லுகிறது. ಅದರಿಂದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, 5 மாதம் முழுவதும் 5 வருஷம் 5 வருஷம் 5 மாதம் 5 நாட்கள் 5 வாரம் 5 அல்லது 5 வருஷம் அநேக வருஷமாக 5 ತಿಂಗಳು 5 ವಾರಗಳು ಅನೇಕ ವರ್ಷಗಳು. ஏன் அநேகர் வியாதிகள் மேல் வியாதி இருக்குது? ಅನೇಕರಿಗೆ ವ್ಯಾಧಿ ಮೇಲೆ ವ್ಯಾಧಿ ಯಾಕಿದೆ? பாதாளத்தின் திருவுக்குள் அவன் கைரத்தில் இருக்குது. ಪಾತಾಳದ ಕೀಲಿ ಕೈ ಬೀಗದ ಕೈ ಅವನ அவன் ಕೈಯಲ್ಲಿದೆ. வெளி வந்து என்ன பண்றான்? ಅವನ ಈಚೆ ಬಂದು ಏನ್ யார் ಮಾಡ್ತಾನೆ? நெற்றி மேல் இயேசு ரத்தம் பூசப்படவில்லையோ ಯಾರ ಹಣೆ ಮೇಲೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಇಲ್ಲವೋ அவன் தான் அவனுக்கு டார்கெட். ಅವರೇ ಅವನಿಗೆ ಗುರಿ. ஹல்லேலூயா. அப்போ நெற்றி மேல் என்ன இருக்கணும்? ನಿನ್ನ ಹಣೆ ಮೇಲೆ ಏನಿರಬೇಕು? பக்கல பாத்துக்கங்க, நெற்றி மேல ನಿನ್ನ ಹಣೆ ಮೇಲೆ இயேசு ரத்தம் ಯೇಸುವಿನ ರಕ್ತ முத்திரை போடணும். ಮುದ್ರೆ ಹಾಕಬೇಕು. போட்டுயா. இரண்டாவது தினம் கர்த்தர் பேசினார், ಎರಡನೇ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು பாதாளத்தின் வல்லமை மேற்கொள்ளாது. ಪಾತಾಳದ ಶಕ್ತಿಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಗೆಲ್ಲುವುದಿಲ್ಲ. ஆமென். அப்ப பாதாள கட்டுகளை முறியடிக்கணும். ಪಾತಾಳದ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಮುರಿದು ಹಾಕಬೇಕು. மூணாவது தினம் ஆண்டு பேசினார், ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾತನಾಡಿದನು, அக்கிரமம் அல்லது பாவ கட்டுகள். ಅಕ್ರಮ ಅಥವಾ ಪಾಪದ ಕಟ್ಟುಗಳು. எந்த கட்டுகள்? ಯಾವ ಕಟ್ಟುಗಳು? அக்கிரமம் அல்லது பாவத்தின் கட்டுகளை கட்ட விடுவித்தார். ಅಕ್ರಮ ಅಥವಾ ಪಾಪದ ಕಟ್ಟುಗಳನ್ನು. அப்ப அக்கிரமமா கட்டுனா சொல்லுங்க. ಅಕ್ರಮದ ಕಟ್ಟು ಎಂದರೆ ಎಂತದ್ದು? அன்னைக்கு பேசின வார்த்தைதெல்லாம் ಅವತ್ತು ಆಡಿದ ಮಾತು ತಾನೇ. ஜென்ம சுபாவங்கள். ಜನ್ಮ ಸ್ವಭಾವ. ಅದಕ್ಕೆ ಕೇಳಿದೆ ಅದೇನಾ ಅಂತ. சுபாவம் வேற, குணங்கள் வேற. ಸ್ವಭಾವ ಬೇರೆ, ಗುಣ குணங்களை நம்ம ಬೇರೆ. கத்துக்கொண்ட விஷயங்கள், ಗುಣಗಳು ನಾವು ಕಲಿತುಕೊಂಡದ್ದು நண்பர் மூலியமாக, ಸ್ನೇಹಿತರ ಮುಖಾಂತರ, தெரிந்த ஆட்கள் மூலியமாக, ಗೊತ್ತಿರುವ ಜನರ அல்ல நான் ಮುಖಾಂತರ, விரும்பி காரியத்து மூலியமாக, ನಾವು ಬಯಸಿದ ಕಾರ್ಯದ ಮುಖಾಂತರ. இதெல்லாம் ஜென்ம குணங்கள். ಇದೆಲ್ಲ ಜನ್ಮ ಗುಣಗಳು. ஜென்ம சுபாவம் என்றால் ಜನ್ಮ ಸ್ವಭಾವ ಎಂದರೆ என் தாய் தகப்பன் மூலியமா வந்து சகல காரியம் ஜென்ம சுபாவம் ನನ್ನ தான். ತಂದೆ ತಾಯಿ ಮುಖಾಂತರ ಬಂದ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯ ಜನ್ಮ ಸ್ವಭಾವವೇ. அதிகமா கோபமா இருக்கலாம், ಹೆಚ್ಚಿನ ಕೋಪ, எரிச்சலா இருக்கலாம், ಉರಿಗೊಳ್ಳುವುದು, பெருமை இருக்கலாம், ಹೆಮ್ಮೆ, பொறாமை இருக்கலாம், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು, அல்லது வைத்தறிச்சல் இருக்கலாம், ಹೊಟ್ಟೆ ಉರಿ, அல்ல கசப்புகள் இருக்கலாம். ಕಹಿ, இதெல்லாம் ஜென்ம சுபாவம். ಇವೆಲ್ಲ ಜನ್ಮ ಸ್ವಭಾವ. வசனம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இதெல்லாம் கர்த்தரால் நடப்பட நாட்டுகள். ಇದೆಲ್ಲ ಕರ್ತನಿಂದ நடಲು ಪಡದೆ இதெல்லாம் ಇರುವಂತಹ சாத்தானால ಬಿತ್ತನೆ. வந்த காரியம் யாக்கோபு சொல்கிறார். ಇದೆಲ್ಲ ಸೈತಾನನಿಂದ ಬಂದ ಕಾರ್ಯಗಳೇ. ஆமென். அப்ப எனக்குள்ள இருக்கக்கூடாது, ನನ್ನೊಳಗೆ ಏನಿರಬಾರದು? அதுதான் மாசம் மாசம் நம்ம இயேசு ரத்தத்தை குடிக்கிறோம். ಅದಕ್ಕೆ ನಾವು ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಕುಡಿಯುತ್ತೇವೆ. இயேசு ரத்தத்தை இயேசு சரீரத்தை புசிக்கிறோம். ಯಾಕೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತ ಶರೀರವನ್ನು ತಿನ್ನುತ್ತೇವೆ? பழைய மனுஷன் முழுமே சாகணும். ಹಳೆಯ ಮನುಷ್ಯ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಸಾಯಬೇಕು. பிள்ளையே, ಗಮನಿಸಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்குள்ள உனக்கு ஜென்ம சுபாவம் இருக்க கூடாது. ನನ್ನಲ್ಲಿ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಜನ್ಮ ಸ್ವಭಾವ ಇರಬಾರದು. ஆகையால மாதம் 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 ராபோஜன தேர்ந்தெடுக்கிறோம். ಆದ್ದರಿಂದಲೇ ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಕರ್ತನ ಮೇಜು ಪಡೆಯುತ್ತೇವೆ. ராபோஜன திரு சாதாரண நினைக்கிறதே பிள்ளையே, ಕರ್ತನ ಮೇಜನೇನೋ ಸಾಮಾನ್ಯ ಎಂದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அது சாதாரணமான விஷயம் அல்ல. ಸಾಮಾನ್ಯ ವಿಷಯವಲ್ಲ. அது ஒருவனுக்குள் போக 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 ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯೊಳಗಡೆ ಅದು ಹೋಗುತ್ತಾ அவனுக்குள்ள ಹೋಗುತ್ತಾ சகலத்தையும் மாத்துகிற வல்லமை இயேசு ரத்தத்துக்கு எச்சரித்து கொண்டே ಅವನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲವನ್ನು ಬದಲಾಯಿಸುವ ಶಕ್ತಿ ಯೇಸುವಿನ ರಕ್ತದಲ್ಲಿ ಬಲದ ಉಂಟು. இயேசுவின் நாமத்தில் உண்மையான ஞானஸ்தானம் எடுத்து திருவிதை எடுப்பதானால், ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಿಜವಾದ ಕರ್ತನ ಮೇಜು ಪಡೆಯುವುದಾದರೆ நீ உண்மையாக மனதில் வாழ முடியும். ನಿಜವಾಗಿ ಮನ ತಿರುಗಿ ಬದುಕಲು ಸಾಧ್ಯ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. அப்ப ஜன்ம குணங்கள் என்றால் ಜನ್ಮ ಗುಣಗಳೆಂದರೆ நம்ம கத்துனுக்கு விஷயங்கள். ನಾವು ಕಲಿತುಕೊಂಡ ವಿಷಯಗಳು. இதுதான் அன்னைக்கு மிஸ் சீமோன் பத்தி சொல்லிந்து. ಇದನ್ನು ನೋಡಿಯೇ ಸೀಮೋನನ್ನು ನೋಡಿ சீமோன் யாரு? ಸೀಮೋನ பெரிய ಯಾರು? மந்திரவாதி. ದೊಡ್ಡ ಮಂತ್ರವಾದಿ. அவனா பண்ணிருக்கான்? ಅವನೇನು ಮಾಡಿದ್ದಾನೆ? தாய் தகப்பன் கர்ப்பத்துக்கு மந்திரவாதி இருந்திருந்தலாம. ತಂದೆ ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿರುವಾಗಲೇ ಮಂತ್ರವಾದಿಯಾಗಿದ್ದ. வளரும் போது அவன் மந்திர வித்தை கத்துக்கொண்டான். ಅವನು ಬೆಳೆಯುವಾಗ ಮಂತ್ರವಿದ್ಯೆ அந்த ಕಲಿತುಕೊಂಡ. மந்திர வித்தியால் அநேகர் வஞ்சித்தான்.
வஞ்சித்தான், ಆ ಮಂತ್ರ ತಂತ್ರಗಳಿಂದ ಅನೇಕರನ್ನು தன்னை ವಂಚಿಸಿದ, பெரியவனை போல காட்டிக்கொண்டான். ತನ್ನನ್ನು ದೊಡ್ಡವನ ಹಾಗೆ ತೋರಿಸಿಕೊಂಡ. அவங்க ஊர்ல அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ಅವನ ಊರಿನಲ್ಲಿ ಅನೇಕರು ಯೇಸುವನ್ನು அங்க ಅಂಗೀಕರಿಸಿದರು. அடியாள அற்புதம் பார்த்து ಆ ಗುರುತು ಅತಿಶಯಗಳನ್ನು ನೋಡಿ இவனும் இயேசுவை நம்பி ஞானஸ்நானம் எடுத்தான். ಇವನು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ಪಡೆದ. ஆமென். இயேசுவை நம்பி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ಪಡೆದ ಮೇಲೆ அவன் ಸ್ವಭಾவம் மாறணுமா இல்லையா? ಸ್ವಭಾವ ಬದಲಾಗಬೇಕಾ அவன் ಬೇಡವಾ? குணங்கள் மாறணுமா இல்லையா? ಅವನ ಗುಣ ಬದಲಾಗಬೇಕಾ ஏன் ಬೇಡ? மாறல? ಯಾಕೆ ಬದಲಾಗಿಲ್ಲ? அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இல்ல. ಅವನ ಮೇಲೆ ಪವಿತ್ರ அங்க ಆತ್ಮನಿಲ್ಲ. வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, பேதுரு யோவான் வந்து எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாங்க. ಪೇತ್ರ ಯೋಹಾನರು ಎಲ್ಲರಿಗಾಗಿ எல்லார் மேல ಪ್ರಾರ್ಥಿಸಿದರು. கர்த்தருடைய ஆவி இறங்கினது. ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಕರ್ತನ ಆತ್ಮ ஆனா ಇಳಿದಿತು. சீமோனை தவிர மீதி எல்லா அபிஷேகம் பெற்றாங்க. ಸೀಮೋನನನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಎಲ್ಲರೂ ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದರು. சீமோன் மட்டும்தான் ಸೀಮೋನನು ಮಾತ್ರ அபிஷேகம் பெறல. ಅಭಿಷೇಕ ಹೊಂದಲಿಲ್ಲ. அதுக்கு காரணம் அவன் பழைய குணத்தை விட மனதில்ல. ಹಳೆಯ ಸ್ವಭಾವ ಬಿಡಲು ಮನಸ್ಸಿಲ್ಲ. ஆகையால் பிலிப்பு கிட்ட போய் கேட்கிறான், ಫಿಲಿಪ್ಪನ ಬಳಿ ಕೇಳಿದ, என்கிட்ட பணத்தையும் அல்லது வெள்ளி நாணயங்களுக்கு கொடுக்கிறேன், ನನ್ನಲ್ಲಿರುವಂತಹ ಹಣ ನಾಣ್ಯಗಳನ್ನು உனக்கு ಕೊಡುವೆ, அபிஷேகத்தை எனக்கு தா. ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಅಭಿಷೇಕ நான் ನನಗೆ யார் ಕೊಡು. மேல கை ஜெபம் பண்றனோ ನಾನು ಯಾರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು அவன் ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೋ அபிஷேகம் பெறணும். ಅವನು ಅಭಿಷೇಕ ಹೊಂದಬೇಕು. அப்ப அர்த்தம் ಅರ್ಥ, அவனுக்குள்ள இன்னும் பழைய சுபாவம் பழைய குணம் மாறல. ಅವನಲ್ಲಿ ಇನ್ನು ಹಳೆಯ ಸ್ವಭಾವ ಗುಣ நம்ம ಬದಲಾಗಿಲ್ಲ. அநேகர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், ಅನೇಕರು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ இயேசுவை ಪಡೆದಿದ್ದೇವೆ, நம்பಿ எடுத்திருக்கிறோம், ಯೇಸುವನ್ನು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೇವೆ, மாத திருவிழா எடுக்கிறோம். ಪ್ರತಿ ತಿಂಗಳು ಕರ್ತನ எடுத்தோ ತೆಗೆದು இந்த பாவ கட்டுகள் அக்கிரம கட்டளை விடுவிற்கு போக காரணம் ಪಾಪದ ಅಕ್ರಮದ ಕಟ್ಟು ಬಿಟ್ಟು ಹೋಗದೆ ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣ எனக்கு தெய்வீக அபிஷேகம் வரவில்லை. ದೈವಿಕ ಅಭಿಷೇಕವಿಲ್ಲ. ஆமென். ஆவியான வரும்போது ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬರುವಾಗ ஆண்டவர் சொல்லுகிறார், ಕರ್ತನು சகல ಹೇಳುತ್ತಾನೆ, சத்தியத்திலேயோ ಸಕಲ சகல ಸತ್ಯತೆಯಲ್ಲಿಯೂ நீதியிலோ ಸಕಲ ನೀತಿಯಲ್ಲಿಯೂ உன்னை என்னை நடத்திடுவார். ನನ್ನನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸಿ ಬಿಡುವ. ஹல்லேலூயா. அப்ப ஜென்ம குணம் மாறணும்னாக்கா, ಜನ್ಮ ಸ್ವಭಾವ ಗುಣ பாவ ಬದಲಾಗಬೇಕಾದರೆ, கட்டு அறுக்கப்படணும்னாக்கா, ಪಾಪದ ಕಟ್ಟು பாவ ಹರಿಯಲ್ಪಡಬೇಕಾದರೆ, கட்டு அழிக்கப்படணும்னாக்கா ಪಾಪದ ಕಟ್ಟು ಅಳಿಯಬೇಕಾದರೆ கர்த்தருடைய ஆவியானவர் வேணும். ಕರ್ತನ ಪವಿತ್ರಾತ್ಮನು ಬೇಕು. அப்ப 3வது நாள் ஆண்டவர் பேசினாரு, ಮೂರನೇ ದಿನ ಕರ್ತನ ಏನ್ ಹೇಳಿದರು? ஜென்ம கட்டுகள் அல்ல பாவ கட்டுகள். ಜನ್ಮ ಸ್ವಭಾವಗಳು ಅಥವಾ ಪಾಪದ ಕಟ್ಟುಗಳು. சாலமோன் சொல்ற விஷயத்தை ಸಲಮೋನನು ಹೇಳುವ ವಿಷಯ 5:22 சொல்லுகிறது, 5:22 பாவ கயிறால் கட்டி இருக்கிறான். ಪಾಪದ ಹಗ್ಗಗಳಿಂದ ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. கிறிஸ்துவின் அப்பனிக சாத்தான் ಸೈತಾನ ಕ್ರೈಸ್ತನಿಗೆ ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ? எந்த கயிறு? பாவ கயிறால கட்டி இருக்கிறான். ಪಾಪದ ಹಗ್ಗದಿಂದ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆயலை விடுவிக்க முயற்சி பண்ற, ಆದ್ರಿಂದ ಬಿಡಿಸಿಕೊಳ್ಳಲು ಪ್ರಯತ್ನಿಸುತ್ತೀರಿ, ಪುನಃ ಬಿದ್ದೋಗುತ್ತೀರಿ, ಪುನಃ ಬಿದ್ದೋಗುತ್ತೀರಿ. ಕಾರಣ அவன் இழுத்துக்கொண்டே இருக்கிறான். ಎಳೆಯುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. அப்ப அந்த பாவ கயிறு கற்று உடைக்கணும். ಪಾಪದ ಹಗ್ಗ ಮುರಿಯಬೇಕು. ஆமென். ஹல்லேலூயா. இது யார லாபம்? ಇದು ಯಾರಿಂದ ಸಾಧ್ಯ? ஒருத்தர் யார லாபம்? ஆண்டு சொல்கிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, விசுவாசிக்கிறால ನಂಬುವವನಿಂದ எல்லாமே கூடும். ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ. யார் விசுவாசி? ಯಾರು ನಂಬುವರು? ಅಪ್ಪ ಇದು ಕನ್ಫರ್ಮಾ? ಇದು ಡೌಟಾ? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲಿ? ಕನ್ಫರ್ಮ್ ಕೈತೀವಿ ನಾ ಬಸ್ ತೋದ ಯೇಸು ನಾಮದಮೇ. அப்ப விசுவாசம் என்ன நடக்கணும்? ನಂಬುವವರಲ್ಲಿ ಏನ್ ನಡೆಯಬೇಕು? அற்புதம் கேட்கலாங்க. என்ன நடக்கணும்? கட்டுகள் அறுக்கப்படணும். ಕಟ್ಟುಗಳು ಮುರಿಯಲ್ಪಡಬೇಕು. எந்த கட்டு? ಯಾವ ಕಟ್ಟು? கேட்ட 3 கட்டுகள். ಕೇಳಿದ 3 ಕಟ್ಟುಗಳು. நேத்து கர்த்த பேசினார். ನಿನ್ನೆ ದಿನ ಕರ್ತನು ಮಾತನಾಡಿದನು. எங்க முடிச்சாரு? ಎಲ್ಲಿಗೆ ಮುಗಿಸಿದರು? கழுத்து கட்டுகள். ಕುತ್ತಿಗೆಯ ಕಟ್ಟು. கேளுங்க அந்த வார்த்தையை சீக்கிரமா. ತಗಿರಿಯ ವಾಕ್ಯ. ஏசாயா புத்தகம் ಯೆಶಾಯನ ಗ್ರಂಥ 52வது அதிகாரம் 52 கரெக்ட்டுங்களா? 58 58வது அதிகாரம் ಇಲ್ಲ 52 எனக்கே கன்ஃபியூஷன். நானே வீச்சிரு சீரைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே ಕಾಣ ಬೇಗ. அன்பான சகோதர சகோதரியே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 4வது கர்த்த பேசின வார்த்தைகள் இதுதான். ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾತನಾಡಿದ್ದು, உனக்கும் எனக்கு இன்னொரு கட்டுகள் இருக்கு. ನನಗೂ ನಿಮಗೂ ಇನ್ನೊಂದು ಕಟ್ಟಿದೆ. இது கழுத்தின் கட்டுகள். ಕುತ್ತಿಗೆಯ ಕಟ್ಟುಗಳು. சாத்தானால சத்ருவான், ಸೈತಾನ ಅಥವಾ ಶತ್ರು, அல்ல பொல்லாங்கவன், ಕೇಡುಕ, அல்ல திருடன், ಕಳ್ಳ, அல்ல விரோதி, ವೈರಿ, அல்ல ಶತ್ರು. ஆண்டவர் அநேக வித வர்ணிக்கிறார். ಕರ್ತನ ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ சொல்லுது,
ಇನ್ನು ಆಳವಾಗಿ அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான். ಸುಳ್ಳಿಗಲ್ಲ ಅವನೇ ஓ, ಮೂಲ ತಂದೆ. இவனுக்கு நாக்க வேலைப்பா, ಇವನಿಗೇನು ಕೆಲಸ? உன் கழுத்தை கட்டணும். ನಿನ್ನ ಕುತ್ತಿಗೆಯನ್ನು ಕಟ್ಟಬೇಕು. ஆமென். எது கட்டணிப்பா? ಯಾವುದು ಕಟ್ಟಬೇಕು? பக்கத்துல பார்த்து கேளு, எது கட்டணும்? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿ, ಯಾವುದು ಕಟ್ಟಬೇಕು? ಯಾವ್ದು ಕಟ್ಟಿದಾನೆ? ಯಾವುದು ಕಟ್ಟಿದ್ದಾನೆ? எது கழுத்துன்றீங்க? ಎಷ್ಟು ಜನ ಕತ್ತು ಎನ್ನುತ್ತೀರಿ? அதான் கேட்டோம் வசனத்தை. ಅದೇ ತಾನೇ ವಾಕ್ಯ ಕೇಳಿದೆ. கேட்டானே சாத்தானா பண்ணியிருக்கிறான். ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡಿದ್ದಾನೆ? சொல்லுங்க சீக்கிரம். கழுத்தை கட்டி இருக்கிறான். ಕತ್ತನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. ஏன் கழுத்து கட்டி இருக்கிறான்? ಯಾಕೆ ಕತ್ತು ಕಟ್ಟಿದ್ದಾನೆ? எல்லாம் கவனிங்க. ಗಮನಿಸಿ. ஏன் கழுத்து கட்டி இருக்கிறான்? ಯಾಕೆ ಕುತ್ತಿಗೆಗೆ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ? ஏன் சீயோன் கன்னிப்பது ஆண்டவர் சொல்கிறார். ಯಾಕೆ ಚಿಯೋನ್ ಕನ್ನಿಕೆಯನ್ನು சீயோன் கன்னியே, ಚಿಯೋನ್ ಕನ್ನಿಕೆಯೇ, உன் கழுத்து கட்டுகளை ನಿನ್ನ ಕುತ್ತಿಗೆಯ ಕಟ್ಟುಗಳನ್ನು அவிழ்த்து விடு, ಬಿಚ್ಚಿ ಬಿಡು. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಆண்டவர் சொல்ற அங்கே, ಅದಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತನೇ ಯೆರೂಸಲೇಮೇ 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 உன் தூசியை விட்டு, ಧೂಳನ್ನು ಬಿಟ್ಟು, தூசி உதறித்தாள், ಧೂಳನ್ನು ಒದ್ದಾರಿ ಬಿಡು. ஆமென். அப்ப மேல என்ன இருக்குது? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಏನಿದೆ? சொல்லுங்க. உங்க மேல என்ன இருக்குது? ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಏನಿದೆ? எத்தனை தூள் இருக்கு? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಧೂಳಿದೆ? ಒಪ್ಕೊಂಡ್ರಲ್ಲ ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಈಗಲಾದ್ರು. ಅಪ್ಪ ಎಲ್ಲರ ಮೇಲೆ இருக்குது? ಎಲ್ಲರ ಮೇಲೆ ಏನಿದೆ? ಧೂಳು இருக்கா இல்லையா? ಧೂಳಿದೆಯಾ ಇಲ್ಲ? ಯಾರು ಓದೋರ್ನು? ಯಾರು ಓದರಬೇಕು? ಅದಾಂಡ ಯೆರೂಸಲೇಮೇ. ಅದಕ್ಕೆ ಕರ್ತನು ಹೇಳಿದನು, ಯೆರೂಸಲೇಮೇ. ಯಾರು ಯೆರೂಸಲೇಮ್? நான் அல்லது நீங்க, ನಾನು ಅಥವಾ ನೀವೇ. ಇದಕ್ಕೆ ಏಸಪ್ಪ ನಮ್ಮ ದೂಸಿ ಓದಿರ್ತೋ, ಇದಕ್ಕೂ ಯೇಸುಸ್ವಾಮಿ ಬರ್ಬೇಕಾ? ಧೂಳು ಕೊಡ್ಬೇಕೆ? ಎರಡು ಕೈ ಕೂತಿದಾರ ಇಲ್ಲಿಯಾ? ಕರ್ತನ ಎರಡು ಕೈ ಕೊಟ್ಟಿದ್ದಾರ ಇಲ್ಲವಾ? ಯಾರು ಓದೋರ್ನು? ಯಾರು ಓದಿರ್ಬೇಕು? ಎಷ್ಟು ಜನ ನಾನೇಂತೀರಾ? ಯಾಕೆ ನಾವು ಅದಕ್ಕೂ ಅಷ್ಟು ಇಟ್ಕೊಂತೀವಿ. ಮಾಡಪ್ಪಾರ್ಲಂತ. ஆமென். ஹல்லேலூயா. நான் நேதே சொன்னேன். நான் என்னென்ன ಹೇಳ್ದೆ? ಆ ಹಸ್ಬೆಂಡ್ಗೆ ಅಡಿಮೆ ಯಾರು? ಗಂಡನಿಗೆ ದಾಸಿ ಯಾರು? ಮனைவி. ಹೆಂಡತಿ. ಮனைವಿ ಅಡಿಮೆ ಯಾರು? ಹೆಂಡತಿಗೆ ದಾಸ ಯಾರು? ಪುರುಷನ್. ಗಂಡ. ಇವನ್ನ சொல்லிக்குது, ಇವನ್ನ சொல்லிக்குது. ಇವ್ರೇನು ಅನ್ಕೊಳ್ಳೋದು? ಯಾಕೋ ಕಷ್ಟ ಮಂದಿ ದೂಸಿ ತಳ್ಳಿಡೆ. ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ ಆಗ್ತಿದೆ, ನೀನು ಸ್ವಲ್ಪ ನನ್ನ ಮೇಲೆ ಇರೋ ಧೂಳು ತಳ್ಳು. ಇದರಿಂದ ಆವಿ ಯಾರುடைய ಆವಿ? ಈ ಆತ್ಮ ಯಾರ ಆತ್ಮ? ದುರಾತ್ಮ. ನನಗೂ ಗೊತ್ತಿಷ್ಟೇ. ಜೋರಾಗಿದ್ರು ಸೂಪರ್ சொன்ன. சீமோனின் ஆவி. சீமோனன ஆத்மா. சீமோனா சொல்றான், சீமோன் ಏನಂತ? எனக்காக நீயே வேண்டிக்க பண்றான். ನನಗಾಗಿ ನೀನೇ ಬೇಡ್ಕೋ. எப்படி? ಹೇಗೆ? பாவம் பண்ணிதவன், ಪಾಪ ಮಾಡಿದವನು. ನಾನು சொல்றான், ಆದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾನೆ? ಉನ್ನಾಲ ಮುಂಜಿಸಿ எனக்கு சேர்த்து ஜெபம் பண்ணிக்கோ. ನಿನ್ನಿಂದ ಆದ್ರೆ ನನಗೂ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೋ. ಯಾರಿದಲ್ಲ? ನಂಬதான் சீமோன், ನಂಬதான் ನಾವೇ. ಯಾರು ಸೀಮೋನ್? ಯಾರು ಸೀಮೋನ್? ಅಪ್ಪ ಸೀಮೋನ್. ಹಿಂಗೆ ಯಾರು ಇರ್ತೀರಿ ಸೀಮೋನ್? ಇಲ್ಲ ಎಷ್ಟು ಜನ ಸೀಮೋನ್ ಇದ್ದೀರಿ? ಸೀಮೋನ್ ವಂಶ ಪೆರ್ಸಾಗಿದೆ. ಹಿಂಗೆ ಸೀಮೋನ್ ವಂಶ ತುಂಬಾ ದೊಡ್ಡದಾಗಿದೆ. ಯೇಸುಸ್ವಾಮಿ ವಂಶ பார்த்தாங்க ಸೀಮೋನ್ ವಂಶವಾಗಿದೆ. ಯೇಸುಸ್ವಾಮಿ ವಂಶ ಎಂದರೆ ಸೀಮೋನನ ವಂಶ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. ಕಾರಣ ಅವನು ಕழுத்தை ಕಟ್ಟಿರುಕ್கிறான். ನಿನ್ನ ಕುತ್ತಿಗೆ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. நல்ல கவனிதே பிள்ளையே, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. ಯೆಶಾಯ 52வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுது. 52:2 ಯೆಶಾಯ. ಯೆರೂಸಲೇಮೇ 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 ದೂಷಿಯೈ, ನಿನ್ನ ಧೂಳನ್ನು ಉದರು அதோடு நிறுத்தாமல் ಜಾಡಿಸು, ನಿಲ್ಲಿಸದೆ, ಯೆರೂಸಲೇಮೇ ಯೆರೂಸಲೇಮೇ ನೀ ವಿಳಿತುಕೋ, ಎಚ್ಚೆತ್ತುಕೋ. ಆಮೆನ್. ಅಪ್ಪ ನಾ ಪಣನಿಯೇ ಏನು ಮಾಡಿದ್ಯಾ? ನಾ ಪಣನಿಯೇ ಏನು ಮಾಡಿದ್ಯಾ? ನಾ ಪಣ್ಣು ಏನು ಮಾಡಬೇಕು? ವಿಳಿತುಕೋ, ಎಚ್ಚರಗೊಳ್ಳಬೇಕು. ವಿಳಿತುಕೊಳ್ಳೋ ಅರ್ಥ ಎಚ್ಚರಗೊಳ್ಳುವುದಂದ್ರೆ ಉನ್ ಮೇಲೆ ದೂಸಿ தெரியாம இருக்கிற, ನಿನ್ನ ಮೇಲೆ ಧೂಳಿರುವುದು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇದೆಯಾ? ಅದನ್ನ ವಾಕ್ಯದ ಅರ್ಥ. ಅದೇ ವಾಕ್ಯದ ಅರ್ಥ. ವಿಳಿತುಕೋ, ಎಚ್ಚೆತ್ತುಕೋ. ಅಪ್ಪ ವಿಳಿತುಕೊಳ್ಳೋ ನಾ ಪண்ற ನೀಯೇ ಎಚ್ಚೆತ್ತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಮೇಲಿರಕ ದೂಸಿ தெரியாம வாழ்ந்து இருக்கிற, ನಿನ್ನ ಮೇಲಿರುವ ಧೂಳು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಬದುಕುತ್ತಿದ್ದೀ. ಇದು ದೂಸಿ ಎಂದು அறியாமல் இருக்கிற, ಇದು ಧೂಳು ಎಂದು ತಿಳಿಯದೆ ಇದ್ದೀ. பிள்ளையே, தேவர மகுவே, 2025 வருஷம் பிரவேசிக்கும் போது 2025 பிரவேಶಿಸುವಾಗ இந்த ಧೂಳೋடு ದೂಸಿಯೋடு ನೀ ಪ್ರವೇಶಿಸಬಹುದಾனால், ಈ ಧೂಳಿನೊಂದಿಗೆ ನೀನು ಪ್ರವೇಶಿಸುವುದಾದರೆ ಆಂಡவர் வார்த்தை சொல்ற பாருங்க. ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. என்னோட சேர்ந்து வாசிங்க. ನನ್ನೊಂದಿಗೆ ಓದಿ. சகரியா புத்தகம், சகரிಯನ ಪುಸ್ತಕ. அந்த ஒரு வார்த்தை எடுங்க. ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ ಪಾತಾಂಡ சொல்ற வார்த்தைகள். ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನೆ ಹೇಳುವ 3வது அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 1-2 ಸಿಸಿ ವಾಸಿಗೆ ವಾಸ್ತ 1-2 காண்பித்தார். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய எங்க இருக்கிறான்? யார் வலது பக்கத்துல? ಯೋಶುವವಿನ ಬಲದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರು இருக்கிறான்? ಯೋಶುವನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? ಎಲ್ಲನ ಗಮನಿಂಗ.
யோசுவாவின் வலது பக்கத்தில் யார் இருக்கிறான்? ಯೋಶುವನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಯಾರಿದ್ದಾರೆ? சாத்தான். ಸೈತಾನ. யார் இந்த யோசுவா? ಯಾರು ಯೋಶುವ? அங்க ஆண்டவர் அவரே சொல்கிறார், ಅಲ್ಲೇ ಹೇಳುತ್ತದೆ பிரதான ஆசாரியன். ಮಹಾಯಾಜಕ. யார் இவரு? ಯಾರೀತ? சீனியர் பாஸ்டர். ಹಿರಿಯ ಬೋಧಕರು. வல்லமையான தேவ ஊழியர். ಬಲವಾದ ದೇವರ ಸೇವಕರು. அதிகாரம் நிறைந்தவர். ಅಧಿಕಾರ ತುಂಬಿದವರು. சூரியன் சந்திரன் நிறுத்தினவர். ಸೂರ್ಯ ಚಂದ್ರರನ್ನು யோர்தான் நதி இரண்டை பிளந்தவர். ಯೋರ್ದಾನ್ ನದಿ எரிகோ கோட்டை உடைத்தவர். ಎರಿಗೋ ಕೋಟೆ ஆகானிய வனம் அழித்தவர். ಆಕಾನನ கானான் தேச பிரவேசித்தவர். ಕಾನಾನ್ ದೇಶ ಪ್ರವೇಶಿಸಿದವನು. அடியாத பார்த்த யோசுவா மேல ಇದನ್ನೆಲ್ಲ ಗುರುತು ನೋಡಿದ ಯೋಶುವ அவன் அருகில் அல்லது வலப்பக்கத்துல ಅವನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ சாத்தான் இருக்கிறான். ಸೈತಾನ ನಿಂತಿದ್ದ. ஆமென். யார் இருக்கிறார்? ಯಾರಿದ್ದ? தாவீது சொல்கிறார், தாவீது சொல்கிறார், ದಾವೀದನು ಹೇಳುತ್ತಾನೆ, என் வலது பக்கத்துல ನನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ கர்த்தர் இருக்கிறார். ಕರ್ತನಿದ್ದಾನೆ. ஆமென். அப்ப உங்க வலது பக்கத்துல யார் இருக்கணும்? ನಿಮ್ಮ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಯಾರಿರಬೇಕು? எல்லாரும் கவனிங்க. ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. என்னுடைய வலது பக்கம் உங்க வலது பக்கம் யார் இருக்கணும்? ನನ್ನ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಯಾರಿರಬೇಕು? ಯೇಸುಸ್ವಾಮಿ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா. அப்ப நாலாவது தினத்துல ನಾಲ್ಕನೇ ದಿನದಲ್ಲಿ கழுத்தின் கட்டுகளை கத்த பேசினார். ಕತ್ತಿನ ಕಟ್ಟುಗಳನ್ನು ಕುರಿತು ಕರ್ತನು ஏன் ಮಾತನಾಡಿದ. கழுத்து கட்டு இருக்கு என்றால் ಯಾಕೆ ಕತ್ತಿನ ಕಟ್ಟಿದೆ உன் ಎಂದರೆ வாழ்க்கையில நீ தைரியத்தை இழக்கணும். ಜೀವನದಲ್ಲಿ ಧೈರ್ಯ நீ ಕಳೆದುಕೊಳ್ಳಬೇಕು. தைரியத்தை இழந்தால் ಧೈರ್ಯ ಕಳೆದುಕೊಂಡರೆ, தைரியம் போயிடுச்சுனாக்கா ಧೈರ್ಯ ಹೋದರೆ உன் வாழ்க்கை இருக்க முடியாது. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರಲಕ್ಕಾಗದು. கரெக்டா இல்லீங்களா? ಹೌದಾ ಇಲ್ಲವಾ? பிரச்சனை ஆயிடும். ಧೈರ್ಯ ಹೋದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? ஆடலாம் தைரியம் பிரச்சனை ஆகும். ಧೈರ್ಯ ಹೋದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? இப்ப திருடனுக்கு பாருங்க, ಕಳ್ಳನಿಗೆ ನೋಡಿ, அவன் திருடன் இருப்பான், ಎಲ್ಲೋ ಕತ್ಕೊಂಡ್ ಬಂದಿರ್ತಾನೆ. யாரு பார்த்தா போலீஸ் தெரியும், ಯಾರು ನೋಡಿದ್ರು ಅವನು ಪೊಲೀಸ್ ತರನೇ யாருக்கு ஷார்ட் கட் பண்ணிட்டு ಯಾರು ಚಿಕ್ಕದಾಗಿ ಕಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು அவன் ಬಂದಿರ್ತಾರೋ போலீஸ்க்கு ಮತ್ತೆ தெரியுவான். தைரியம் போயிடுச்சு. ಧೈರ್ಯ ಹೊರಟೋಯ್ತು. ஹல்லேலூயா. அப்ப சாத்தான் என்ன பண்றான்? ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? உன் தைரியத்தை எடுக்கிறான். ನಿಮ್ಮ ಧೈರ್ಯವನ್ನು ತೆಗೆಯುತ್ತಾನೆ. தைரியம் எடுத்துறாக்கா ನಿನ್ನ ಧೈರ್ಯ ತೆಗೆದು ಬಿಟ್ರೆ வாழ்க்கை நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. ನಿನ್ನ ಜೀವನ ನೀನು ಅಂದುಕೊಳ್ಳ ಹಾಗೆ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஏன் சாத்தான் கழுத்து கட்டி இருக்கிறான்? ಯಾಕೆ ಸೈತಾನ ಕುತ್ತಿಗೆ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ? ஒன்னு பரலோகத்தை பார்க்க கூடாது என்பதற்காக. ಒಂದು ಪರಲೋಕ ನೋಡಬಾರದು உன் வாழ்க்கை ಎಂಬುದಕ್ಕಾಗಿ. கூனியா இருக்கணும். ನಿನ್ನ ಜೀವನ நீ ಬೊಕ್ಕಿಯೇ ಇರಬೇಕು. எல்லாரும் முன்னாடி கேவலமா நடக்கணும். ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಅವಮಾನಗೊಳ್ಳಬೇಕು. நீ எல்லாரும் அசிங்கமா இருக்கணும் என்பதற்காக ಎಲ್ಲರಿಗೂ உன் ಅಸಹ್ಯವಾಗಿರಬೇಕು கழுத்தை கட்டி ಎಂಬುದಕ್ಕಾಗಿ. இழுத்து நடத்துகிறான். ನಿನ್ನ ಕುತ್ತಿಗೆ ಕಟ್ಟಿ ಇಳಿದು ಎಳೆದು இரண்டாவது ನಡೆಸುತ್ತಾನೆ. கழுத்தை கட்டின நோக்கம் ಎರಡನೇದು ಕುತ್ತಿಗೆ ಕಟ್ಟಿದ உனக்குள்ள ಉದ್ದೇಶ தைரியத்தை எடுக்கிறான். ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಧೈರ್ಯವನ್ನು உனக்கு அந்த ತೆಗೆಯುತ್ತಾನೆ. தைரியம் போயிடுச்சுனாக்கா ನಿನ್ನಲ್ಲಿ ಧೈರ್ಯ ಹೊರಟು நீ ಹೋದರೆ கர்த்தருக்காக வாழ முடியாது. ಕರ್ತನಿಗಾಗಿ நீ ಬದುಕಲಾರೆ. விரும்புகிற காரியம் நடக்காது. ಬಯಸುವ ಕಾರ್ಯ ನಡೆಯದು. உனக்கு பயத்தின் ஆவி வந்து 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 உன் வாழ்க்கை இழக்குதே பிள்ளையே. ಭಯ ಬಂದು ಬಂದು ನಿನ್ನ ಜೀವನ ಕಳೆದು ಹೋಗುತ್ತದೆ. ஆண்டவர் சொல்கிறார், ಆದ್ದರಿಂದ ಕರ್ತನು நான் ಹೇಳುತ್ತಾನೆ, பயத்தின் ஆவி தராமல் ಭಯದ ಆತ್ಮ ಕೊಡದೆ தைரியத்தையும் சத்தியத்தின் ஆவி தந்திருக்கிறேன். ಧೈರ್ಯವನ್ನು ಸತ್ಯದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப ஏன் கழுத்து கட்டி இருக்கிறான்? ಯಾಕೆ ಕುತ್ತಿಗೆ ಕಟ್ಟಿದ್ದಾನೆ? பக்கத்துல பார்த்து கேஸ் கேளுங்க, ஏன் கழுத்து கட்டி இருக்கிறான்? ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಕೇಳಿ, ಯಾಕೆ ಕುತ್ತಿಗೆ உன் ಕಟ್ಟಿದ್ದಾನೆ? தைரியம் எடுக்கணும். ನಿನ್ನ ಧೈರ್ಯ ಕೆಡಿಸಬೇಕು. நல்லவர், ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. கர்த்தர் நல்லவர். ಕರ್ತನು ಒಳ್ಳೆಯವನು. சும்மா சொல்லுதே பிள்ளையே. ಸುಮ್ಮನೆ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. அந்தகாரம் பயங்கரமா போராடுற கிறிஸ்துவுக்கு விரோதமாக. ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಅಂಧಕಾರ ಭಯಂಕರವಾಗಿ யூதர்கள் ಹೋರಾಡುತ್ತದೆ. ரட்சிக்கப்பட்டவங்க ಯೂದರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು, ஏதோ ரட்சிக்கப்படாத ஆட்கள் அல்ல. ರಕ್ಷಣೆ ಹೊಂದದ ವ್ಯಕ್ತಿಗಳಲ್ಲ. ரட்சிக்கப்பட்டவங்க போராட இருக்குதுனாக்கா ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಿಗೆ ಎಷ್ಟು ಹೋರಾಟವಾದರೆ, புதிதாக வந்திருக்க எனக்கு எப்படி பிரச்சனை இருக்கும்? ಹೊಸದಾಗಿ ಬಂದ ನನಗೆ ನಿಮಗೆ ಎಷ್ಟು ಸಮಸ್ಯೆ ಇರುತ್ತದೆ. சாதாரண எடுத்துக்கொள்ளக்கூடாதே பிள்ளையே. ಇದನ್ನೆಲ್ಲ ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬಾರದು. நல்லா புரிஞ்சுதே சகோதர சகோதரியே. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ உன் ಮಕ್ಕಳೇ. கழுத்தின் கட்டுகள் கட்டின நோக்கம் ನಿಮ್ಮ ಕುತ್ತಿಗೆಗೆ ಕಟ್ಟಿದ ಉದ್ದೇಶ உன் தைரியத்தை பறிக்கணும். ನಿಮ್ಮ ಧೈರ್ಯವನ್ನು ತೆಗೆದು உன் ಬಿಡುವಂತೆ. தைரியம் போயிடுச்சுனாக்கா ಧೈರ್ಯ ಹೋದರೆ உன் வாழ்க்கை நீ நினைக்கிற போல இருக்காது. ನಿನ್ನ ಜೀವಿತ ನೀನು ಅಂದುಕೊಳ್ಳುವ இரண்டாவது ಹಾಗಿರುವುದಿಲ್ಲ. நீ எதிர்காலத்து கேள்வியான இருக்கும். ಭವಿಷ್ಯ ಪ್ರಶ್ನೆ ಆಗುತ್ತದೆ. ஏன் அநேக கிறிஸ்துவ வாழ்க்கை கேள்வியா இருக்குது? ಅನೇಕ ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಇಂದು ಯಾಕೆ ಪ್ರಶ್ನಕದ? ஏய், ஏன் கேள்வியா இருக்கு? ಯಾಕೆ ಪ್ರಶ್ನಕರ? ஏன் அநேகர் நம்ம கேள்வி கேக்குறாங்க? ಯಾಕೆ ಅನೇಕರು ನಮ್ಮ ನೋಡಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತಾರೆ? நான் நேத்தே கேட்டேன். ನೆನ್ನೆನೆ ಕೇಳ್ದೆ. இதுவரைக்கும் அந்நியர் நம்மள பார்த்து சொன்னாங்க. ಇವತ್ತುವರೆಗೂ ಅನ್ಯರು ನಮ್ಮ ನೋಡಿ ಏನಂದರು? அன்னைக்கு வேற மாதிரி பேசுனாங்க. ಅವತ್ತು ಬೇರೆ ತರ இப்ப ஆண்டவர் ಮಾತನಾಡಿದರು. என்ன சொல்றாங்க? ಕರ್ತನಲ್ಲಿ ಬಂದ ಮೇಲೆ ವ್ಯತ್ಯಾಸ ಏನನ್ನುತ್ತಾರೆ? பார்க்கணுமா இல்லையா? ವ್ಯತ್ಯಾಸ ನೋಡಬೇಕಾ என்ன சொல்றாங்க? ಇಲ್ವಾ? அன்னைக்கு அப்படிதான் இருக்குதுங்கோ. ಅವತ್ತು ಹಂಗೆ ಇದ್ರು, இன்னைக்கு ಇವತ್ತು சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை சொல்ல
எத்தனை பேர் பார்த்து இப்படி சொல்ல? ಎಷ್ಟು ಜನ ನೋಡಿ ಜನ ಈ ರೀತಿ ಅಂದಿಲ್ಲ. உங்க சொந்தக்காரர் இருக்கலாம், ನಿಮ್ಮ ಸ್ವಂತದವರು உங்க ಇರಬಹುದು, நண்பர் இருக்கலாம், ಸ್ನೇಹಿತರಿರಬಹುದು, அக்கப்பக்க வீட்டு ஆட்கள் இருக்கலாம், ಅಕ್ಕಪಕ್ಕದವರು ಇರಬಹುದು, அல்லது சபையின் ஆட்கள் இருக்கலாம். ಸಭೆಯ ವ್ಯಕ್ತಿಗಳಿರಬಹುದು. எத்தனை பேர் இப்படி இல்ல? ಎಷ್ಟು ಜನ ಆ ರೀತಿ ಇಲ್ಲ? ಅರ್ಥ ಆಯ್ತಾ ಇಲ್ವಾ? அப்படின்னா சொல்லுங்களை பார்த்துட்டு ನಿಮ್ಮ ನೋಡಿ ಏನಂತಾರೆ? இடையில சொல்றாங்களே இல்லீங்களா? ಹೇಳ್ತಾರ ಇಲ್ವಾ? என்ன காரணம்? ಕಾರಣ சாத்தான் கழுத்து கட்டி இருக்கிறான். ಸೈತಾನ ಕುತ್ತಿಗೆ நல்லா ಕಟ್ಟಿದ್ದಾನೆ. புரிஞ்சுதே பிள்ளை. ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ ದೇವರ அந்த ಮಕ್ಕಳೇ. கட்டு அவிழ்க்க வந்திருக்கிறான். ಕರ್ತನು ಆ ನೋಗವನ್ನು ಬಿಚ್ಚಲು ಬಂದಿದ್ದಾನೆ. எத்தனை வருஷம் இதே கட்டு கட்டு கட்டுன்னு சொல்ல முடியும்? ಇನ್ನೆಷ್ಟು ದಿವಸ ಇದೆ ಕಟ್ಟು ಕಟ್ಟು ಎನ್ನುವುದು? எத்தனை நாட்கள் கட்டுக்குள்ள சொல்ல முடியுதே பிள்ளை? ಇನ್ನೆಷ್ಟು ದಿವಸ ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಇರಿ ಎಂದು ಹೇಳುವುದು? வாழ்க்கை ಕಟ್ಟುக்குள்ள இருப்பது அல்ல. ಕ್ರೈಸ್ತ ಜೀವಿತ ಕಟ್ಟಿನಲ್ಲಿರುವುದಲ್ಲ. ஆகிய ஆண்டு அன்னைக்கு 10 தியானிச்சு நம்ப 10 ಧ್ಯಾನಿಸಿದೆವು ನಾವು. நான் வந்த நோக்கம், ನಾನು ಬಂದ ಉದ್ದೇಶ ಜೀವನ್ ಕೊಡುವುದಕ್ಕೂ, ಜೀವ ಕೊಡುವುದಕ್ಕೂ, ಅದು ಪರಿಪೂರ್ಣಂ ಅடைவதற்கும், ಅದನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಡುವುದಕ್ಕೂ. என்ன பண்றாரு? ಕರ್ತನ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ಪರಿಪೂರ್ಣமான காரியம் செய்கிறதே பிள்ளை. ಪರಿಪೂರ್ಣವಾದ ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ಪರಿಪೂರ್ಣ வேணுமா? ಅಪೂರ್ಣ ಪರಿಪೂರ್ಣ ಇಲ್ಲದ வாழ்க்கை வேணுமா? ಪರಿಪೂರ್ಣ ಜೀವಿತ ಬೇಕಾ? ಅಪರಿಪೂರ್ಣ ಇಲ್ಲದ ಜೀವಿತ ಬೇಕಾ? ಪರಿಪೂರ್ಣ வாழ்க்கை வேணுಂಟು. ಎಷ್ಟು ಜನ ಪರಿಪೂರ್ಣ ಜೀವಿತ ಎನ್ನುತ್ತೀರಿ? ತಪ್ಪಲ್ಲ, நல்லது. ತಪ್ಪೇ ದೇವರ ಮಕ್ಕಳ ಅರಿಕೆ ಮಾಡುವುದು, ಅರಿಕೆ செய்ய ரொம்ப நல்லது. ಅರಿಕೆ ಮಾಡುವುದು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯದು. ಪರಿಪೂರ್ಣ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ಪರಿಪೂರ್ಣ ಜೀವಿತ ತುಂಬಾ ಮುಖ್ಯ. ஆண்டவன் வாழ்க்கையில் வந்த நோக்கம், ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದ ಉದ್ದೇಶ, ಯೇಸು வாழ்க்கையில் வந்த நோக்கம், ಯೇಸು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬಂದ ಉದ್ದೇಶ, நீ ಪರಿಪೂರ್ಣ அடையணும். ನೀನು ಪರಿಪೂರ್ಣ ಹೊಂದಬೇಕು. ஒரே ஒரு வார்த்தை காட்டி முடிக்கிறேன் நான். ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯ ತೋರಿಸಿ ಮುಗಿಸುವೆ. நாளைக்கு அந்த வார்த்தை உங்களோட பேசுகிறேன். ನಾಳೆ ಆ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವೆ. வாசிங்க. ನನ್ನೊಂದಿಗೆ ಓದಿ. லூக்கா சுவிசேஷங்கள், ಲೂಕನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 29 வசனம் 29ನೇ ವಾಕ್ಯ. சீக்கிரமாக. அப்படி சொன்னான். வெகுங்காலமாய் யார் சொல்லு, வாசிங்க. அவனை சங்கிலிகளினாலும் விலகினால் கட்டிருந்து காவல்பட்டிருந்தோம். பிசாசினால் வனாந்தரங்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரியே, தேவர மக்களே, அஞ்சாவது கட்டு ஆண்டு பேசுகிறார். 5ನೇ கட்டு, நம்ம வாழ்க்கையில் அஞ்சாதமாக இருக்கிற கட்டுகளை 5ನೇ கட்டு கர்த்தர் காட்டுகிறார். ಕರ್ತನು ತೋರಿಸುತ್ತಾನೆ. இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான். ಇಲ್ಲೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ. இந்த ಮನುಷ್ಯனுக்கு ವ್ಯಕ್ತಿಗೆ சாத்தானால் கட்டுகள் இருக்கிறது. ಸೈತಾನನಿಂದ ಕಟ್ಟುಗಳಿವೆ. ஆமென். அஞ்சாவது கட்டு, 5ನೇ ಕಟ್ಟು சாத்தானால் கட்டுகள், ಸೈತಾನನ ಕಟ್ಟುಗಳು. ஆமென். அஞ்சாவது கட்டு எது? 5ನೇ ಕಟ್ಟು ಯಾವುದು? ಬರ್ಕೊಳ್ಳಿ. ಅವ್ರ ಹೃದಯದ ಅಲೆಗೆ ಬರ್ಕೊಂತೀರಾ? ಸ್ತೋತ್ರ. ಎಷ್ಟು ಜನ ಹೃದಯದ ಅಲೆಗಿಲ್ ಬರೀತೀರಾ? எத்தனை இருதயின் பலகையில் எழுதிருக்கிறீங்க? இವಾಗ ಯಾಕೆ ಏತನ ಅಂತೀರಾ? ಎತ್ತವಿ ಡೈರಿ எழுதின்னு இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆಯುತ್ತಿದ್ದೀರಿ? ಏನು ಸುಳ್ಳು ಹೇಳ್ತೀರಾ? ನಾನು ಹೇಳಿದ ಮೇಲೆ ಬರೀತಾ ಇದ್ದೀರಾ? ಇವಾಗ ಕೈ ಎತ್ತಿದ್ದೀರಾ? ಆಮೇನ್. ಯಾಕೆ எழுதனோ? ಯಾಕೆ ಬರಿಬೇಕು? ಯಾಕೆ எழுதனோ? ಯಾಕೆ ಬರಿಬೇಕು? நீ மறுபடியும் இந்த கட்டுக்குள் போக கூடாது என்பதற்காக. ಈ ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಹೋಗಬಾರದು ಎಂಬುದಕ್ಕಾಗಿ. ಯಾಕೆ எழுத சொல்றோம்? ಯಾಕೆ ಬರೆಯಲು ಹೇಳುತ್ತೇವೆ? இந்த பிரசங்கத்தை உங்களுக்கு ಕಳೆದ ಬಾರಿಯ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದೆ. இந்த பிரசங்கத்தை தான் டைரி வாங்கணும் வருஷம் எல்லாரும். ಕಳೆದ ಬಾರಿ ಈ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿಯೇ ಡೈರಿ ಖರೀದಿಸಿದೆ. வசனம் எழுதுன்னு வசனம் சொல்லுது. ವಾಕ್ಯವನ್ನು ಬರೆಯಬೇಕಂತೆ. ஆமென். அப்ப ஆண்டவர் வார்த்தை சொல்லும்போது கவனமா எழுதிக்கணும். ಕರ್ತನ ವಾಕ್ಯ ಹೇಳುವಾಗ ಗಮನದಿಂದ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕು. மறுபடியும் அந்த கட்டுக்குள் போகும்போது, ಪುನಃ ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ, வார்த்தை தியானிக்கும் போது, ವಾಕ್ಯ ಧ್ಯಾನಿಸುವಾಗ, டைரி திருப்பும் போது, ಡೈರಿ ತಿರುಗಿಸುವಾಗ மறுபடியும் வெளியே கொண்டு வருவார். ಕರ್ತನು ಪುನಃ ನಿನ್ನ ಒಳಗೆ ತರುವ ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು. நான் கவனிಸಬೇಕಿಲ್ಲ. ஆண்டவனை வெளியே கொண்டு வருவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಹೊರಗೆ ತರುವ. ஹல்லேலூயா. அப்ப இங்க அஞ்சாவது ஆண்டு பேசுகிறார். 5ನೇದಾಗಿ இப்ப கொஞ்சம் தியானிங்க. ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಧ್ಯಾನಿಸಿ வாசிங்க. அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு என்ன பண்ணாரா? சொல்லுங்க. இயேசு என்ன பண்ணாரா? இயேசு கட்டளையிட்டபடியினால் எல்லாம் நாளைக்கு இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சாத்தான் ஒருவனை கட்டியிருந்தால் ಸೈತಾನ ಒಬ್ಬನನ್ನು ಕಟ್ಟಿದರೆ என் வேறு சொல்கிறது ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ அவன் குடியிருப்பு ಅವನ ನಿವಾಸ ನೆಕ್ಸ್ಟ್ ವಾರ್ತೆ ಅದೇ ಅವನ ಪತಿ ಅವನ ಬಗ್ಗೆ ವಾರ್ತೆ ವಾಕ್ಯ கல்லறைக்குள்ளோ ಸಮಾಧಿಗಳಲ್ಲಿಯೂ வனாந்தரத்தில் இருக்கிறான் ಅರಣ್ಯದಲ್ಲಿಯೂ ಇದ್ದಾನೆ. இதுதான் நாளை தியானிக்க போறோம். ಇದನ್ನೇ ನಾಳೆ ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. ஆமென். ஏன் அவன் கல்லறைக்கு போனான்? ಯಾಕೆ ಅವನು ಸಮಾಧಿಗಳಿಗೆ ಹೋದ? ஏன் அவன் வாழ்க்கை வனாந்தரம் போனது? ಯಾಕೆ ಅವನ ಜೀವನ ಅರಣ್ಯಕ್ಕೆ ಹೋಯಿತು? நான் கல்லறைக்குள்ள இருக்கிறான் வனாந்தரம் நாளைக்கு தியானிக்க போறோம். ಸಮಾಧಿಯಲ್ಲಿದ್ದೇವೆ, ಅರಣ್ಯದಲ್ಲಿದ್ದೇವೆ, ನಾಳೆ இந்த ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. கட்டு அவிழ்க்கப்படணும். ಈ ಕಟ್ಟು ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. சாத்தான கட்டு அவிழ்க்கப்படாம இருந்தா ಸೈತಾನನ ಕಟ್ಟು உன் வீடு ಬಿಚ್ಚಲ್ಪಡದಿದ್ದರೆ சமாதியா இருக்கும். ನಿನ್ನ ಮನೆ ಸಮಾಧಿಯಾಗಿರುತ್ತದೆ, கல்லறையா இருக்கும். ಗವಿಯಾಗಿರುತ್ತದೆ. உன் வீடு வனாந்தரமா இருக்கு என்பதை கர்த்தர் ನಿನ್ನ பேசுகிறார். ಮನೆ ಅರಣ್ಯವಾಗಿರುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ஹalleluya. அப்ப இந்த அஞ்சாவது கட்டு அவிழ்க்கப்படணும். 5ನೇ ಕಟ್ಟು ಬಿಚ್ಚಲ್ಪಡಬೇಕು. 5வது கட்டு எது? 5ನೇ ಕಟ್ಟು ಯಾವುದು? ಸೈತಾನನ ಕಟ್ಟು.